தமிழ்நாட்டு அரசியலில் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கும் உட்கட்சி பிளவு மாநில அரசியலை பரபரப்பாக்கியுள்ளது. ஒருபுறம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் போராட்டம், மறுபுறம் தலைமை யாருக்கு என்ற கேள்வி. இந்த இரண்டுக்கும் நடுவில் சிக்கியிருக்கிறார்கள் அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள். இதை பத்தின ஒரு தெளிவான காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருக்கும். Powering enterprise networks and data centers. Design, deploy, secure, manage. Cavio, your infrastructure partner. Visit our website. Contact Cavio today. தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை உருவாகி வருகிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பை முன்னிட்டு அதிமுகவில் ஏற்பட்டிருக்கும் உட்கட்சி மோதல் தற்போது வெளிப்படையான அதிகார போராட்டமாக மாறியுள்ளது. ஒரு கொடியின் கீழ் இருந்தவர்கள் இன்று இரண்டு அணிகளாக பிரிந்து நிற்கும் நிலை உருவாகியுள்ளது. ஒரு தரப்பு கட்சியின் அடையாளத்தையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்ற வேண்டும் என வலியுறுத்துகிறது. மற்றொரு தரப்பு இனி புதிய தலைமையும் புதிய அரசியல் அணுகுமுறையும் தேவை என வாதிடுகிறது. திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களுடைய தலைமை ஒரு அணியாகவும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு போர்வையில் தனி அணியாகவும் பிரிந்து நிற்கிறார்கள். தாவேகாவிற்கு யார் ஆதரவு கொடுப்பது, யார் எதிர்த்து நிற்பது அப்படிங்கிற அந்த போராட்டத்தை தாண்டி திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவுடன், அதிமுகவினுடைய ஆதரவுடன் திரு தொல் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த முன்வந்தோம். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தால் நான் தான் முதலமைச்சர், அப்படி இல்லைன்னா எதிர்க்கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு போர்வையில் இருக்கும்போது திருப்பி நாங்கள் தாவேகாவுக்கு ஆட்சி ஆதரவை கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் போதும் திரு எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒத்து வரவில்லை. அதனால் கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத திரு சி.வி. சண்முகம் தலைமையிலான அந்த அணி இன்றைக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் அந்த பேட்டியை கொடுத்தார்கள். இந்த பிளவு சாதாரண கருத்து வேறுபாடு அல்ல, இது சட்டமன்றத்தின் அரசின் நிலைநாட்ட வேண்டிய தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறியுள்ளது. அப்போது நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்பாகவே எம்எல்ஏக்கள் தனித்தனியாக ஆலோசனை நடத்துவது, ரகசிய சந்திப்புகள் நடத்துவது, டெல்லி வரையிலான அரசியல் நகர்வுகள், இவை அனைத்தும் தமிழ்நாடு அரசியலை சூடுபிடிக்க செய்துள்ளது. அதிமுகவின் அந்த உள்ளக அரசியல் இன்று 3 முக்கிய கேள்விகளை எழுப்புகிறது. கட்சியின் உண்மையான தலைமை யாரிடம் இருக்கிறது? எம்எல்ஏக்களின் ஆதரவு எந்த அணிக்கு அதிகமாக இருக்கிறது? நம்பிக்கை வாக்கெடுப்பில் யார் கடைசி நேரத்தில் நிலைப்பாட்டை மாற்றினார்கள்? 47 பேரில் 25 பேர்கள் எதிராகவும், 25 பேர்கள் ஆதரவாகவும், 22 பேர்கள் எதிராகவும் வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் கட்சி தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டுள்ளனர். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா கட்டிய கட்சி இன்று அதிகார ஆசையால் உடைந்து போகிறதா என்ற கவலை அடிப்படை மட்டத்திலேயே கேட்கப்படுகிறது. இரத்தத்தின் இரத்தங்கள் தங்களது இரத்தத்தை வேர்வையாகவும் மிகப்பெரிய ஒரு உழைப்பின் சக்தியாலும் கட்டி எழுப்பிய இந்த இயக்கம் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிதலந்து சின்னாபின்னமாவதை மிகப்பெரிய ஒரு வருத்தத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் அரசியல் விமர்சகர்கள் இது தமிழ்நாட்டில் அடுத்த தலைமுறை அரசியலுக்கான தொடக்கம் என்கிறார்கள். ஏனெனில் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு வெறும் எண்களின் விளையாட்டு மட்டுமல்ல, இது எதிர்கால கூட்டணிகள், தலைமை மாற்றங்கள் மற்றும் 2026 அரசியல் திசையையே நிர்ணயிக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. சில எம்எல்ஏக்கள் திறந்த வெளியில் பேசாமல் அமைதியாக இருப்பதும் சந்தேகத்தை அதிகரித்துள்ளது. சைலண்ட் எம்எல்ஏஸ் தான் இந்த வாக்கெடுப்பின் உண்மையான கேம் சேஞ்சர்ஸ் என அரசியல் வட்டாரங்கள் பேசின. அதற்கு முத்தாய்ப்பாக எந்தவித கிராஸ் ஓட்டிங்கும் இல்லாமல் 144 எம்எல்ஏக்களை பெற்று தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் தொடர்ந்து அமர்வதற்குரிய எந்த சிக்கலும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியது இன்றைய அந்த வாக்கெடுப்பு. மேலும் ஆளுநரின் அடுத்த கட்ட முடிவு என்னவாக இருக்கும்? சபாநாயகரின் நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அதிமுகவினுடைய எந்த ஃபேக்ஷனை அவர்கள் ஆதரிக்கப் போகிறார்கள்? எந்த ஒரு ஃபேக்ஷன் கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் ரத்து செய்யப்படுகிறது அவர்களுடைய பதவிகள் அப்படிங்கிற அந்த பார்வை எல்லாம் இருந்தாலும் தகுதி நீக்க விவகாரம் போன்றவை கூட இந்த அரசியல் சமன்பாட்டை முழுமையாக மாற்றக்கூடிய அரசியலாக இருக்கிறது. இதற்கிடையே மக்கள் மனதில் ஒரு முக்கியமான கேள்வி, இது கொள்கைக்கான போராட்டமா அல்லது அதிகாரத்துக்கான போராட்டமா அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி மனப்பான்மை நிறைந்திருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து இணையக்கூட முன் வந்திருக்கிறதா அப்படிங்கிற அந்த ஒரு இருதுருவ அரசியலை புதைத்து கட்ட கூட முன் வந்திருக்கிறார்கள் அதிகாரத்தின் போட்டிக்காக அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் எழுகிறது. ஏனெனில் தேர்தலில் மக்களிடம் பெற்ற மேண்டேட்டை பாதுகாப்பதற்கு பதிலாக இப்போது நடப்பது எம்எல்ஏக்களினுடைய ஆதரவை பாதுகாக்கும் அரசியல்
போராகவே தெரிகிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடைபெறவிருக்கும் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு வெறும் அரசினை காப்பாற்றும் சோதனை மட்டும் அல்ல, இது அதிமுகவின் எதிர்காலமே எந்த திசையில் செல்லப்போகிறது என்பதை தீர்மானிக்கும் வரலாற்று தருணமாக மாறினது. இன்றைய காலகட்டத்தில் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் என்னிடம் மீதம் இருக்கிறது. அதிமுக இந்த பிளவை கடந்து மீண்டும் ஒருங்கிணையுமா, அல்லது இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் இன்றைய தேதியில கட்சியின் அரசியல் எதிர்காலத்தை நிரந்தரமாக மாற்றுமா அப்படிங்கிறதற்கான பதில் இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்குது. தொடர்ந்து லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடுத்தடுத்த நாள் காணொளிக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.